நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. அதை விஷால் கூட சொல்லிட்டு போன எனக்கு ஒரு சின்ன இது, நான் இந்த 3 ஜாம்பவான் போது நான் ஒரு தமிழ் நடிகனாக உனக்கு நீ எங்ககிட்ட பக்கத்தில் உட்காந்து நீ தூரம் உட்காந்து தமிழ் நடிகை நான் தான் உணரணும். இந்த 3 பேர் பக்கத்தில் உட்காரும்போது நான் ஒரு தமிழ் நடிகனாக உணர்ந்து என்ன தட்ஸ் வெரி பேட். நீ எங்கே இருந்தாலும் தமிழ் நடிகன் தான். இந்த தமிழ்நாடு மாதிரி ஒரு அற்புதமான நாடு எதுவும் கிடையாது. எந்த இதுவும் இல்லாமல் நாம் போய் வேற எங்கேயுமே அரசியல் பண்ண முடியாது. இங்கே யார் வேணாலும் அரசியல் பண்ணணும். தமிழன் வேற எங்கேயுமே நீ அரசியல் பண்ண முடியாது. இங்கே யார் வேணாலும் பண்ணலாம். அங்கே போய் தொழில் தொடங்குவது கூட கஷ்டம். அதுக்கு 1000 பிரச்சனை. இங்கே யார் வேண்டுமானாலும் தொழில் தொடங்கலாம். தெரிந்தோ தெரியாமலோ எனக்கு தெரியல, அவங்கள்ட்ட செல்வமணியிட்ட தான் பேசுவேன். ரொம்ப ஒதுங்கி இருக்கும் காலத்தால், கொஞ்சம் எனக்கு வயசாயிடுச்சு. ஆனால் இதை மறந்து ஒரு போராட்டம் வெடிக்க வேண்டும். இல்லைன்னா நாம் சாப்பிட்ட இந்த தமிழ் உப்புக்கும் தண்ணிக்கும் சம்மந்தம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா சினிமா மட்டும் கொடுங்க, நாட் ஓன்லி சினிமா. ஏன்னா இப்போ கூட எல்லாரும் என்ன எழுந்திரிச்சோம், ஜனகணமனவுக்கு எழுந்திரிச்சோம். எனக்கு புரியல. பொதுவாக தமிழ்தாய் வாழ்த்து முடிந்து முடிவில் தான் ஜனகணமன இப்போ சட்டத்தை மாற்றிருக்காங்க. ஏன்னா ஜனகணமனோட போயிடுவாங்க, அடைச்சி வச்சு இழுத்து வச்சா தேசியத்தை பூத்த முடியும். எங்கள் தமிழ் தள்ளப்படுகிறதோ என்கின்ற பயம் எனக்கு இருக்கிறது. தமிழ்தாய் வாழ்த்து என்ன முடியும் போது என்னையா ஜனகணமனம் பாடிட்டீங்க, மங்களம் பாடிட்டீங்க, இதுதான் சொல்லுவோம். ஜனகணமனம் முன்கொண்டதை ஏன் நிறுத்துறீங்க? எங்களுக்கு தேசிய பற்று உண்டு, பட் எங்கள் தாய்ப்பாலுக்கு அப்புறம் தான் பிறப்பால். ராஜேந்திரன் பேசுறானே, இங்கிலீஷில் பேசுறான். அழகு தமிழில், தமிழுக்கு அவ்வளோ வீரியம் இருக்கு, வைராக்கியம் இருக்கு. அதனால நம்மளை ஏறியாமல் கொஞ்சம் தொலைச்சிட்ருக்கோம் தமிழை. அதுலேயும் சினிமா இந்த வரி போடுவதே இந்த தமிழை அழிக்கிறதுக்கு தானே, நம்ம சினிமா ஒழிக்கிறதுக்கு தானே நினைக்கிறேன். சிஎஸ்டி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டே இருந்தீங்கன்னா தெரியும். இந்த கல்ச்சரை உரசிட்டு இருக்காங்க. ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், கொஞ்சம் கொஞ்சமாக உரசுறாங்க. எங்கேயோ காணாமல் போயிடுமோன்னு ஒரு பயம் இருக்குது. ஆனாலும் எதிர்கால இளைஞர்கள் சரியாக இதை தீர்மானித்து திரையுலகம் கூட இதை விட்டுறக்கூடாது. ஏன்னா யார் வேணாலும் சங்கமிக்கலாம், எங்கள் அடையாளங்களை தொலைத்து விடாது. யார் வேணாலும் விருந்தாளியாவா வீட்டுக்கு சாப்பிடு, படுத்து உறங்கு, திண்ணையில் படுக்கையில் பங்கு கேட்காதே. அதை மட்டும் தெரிஞ்சுட்டீங்கன்னா என்னமா எல்லாரும் சகோதரத்துவம் வா, யூ கேன் டூ எனிதிங். பட் அந்த தலைமை பொறுப்பு என்பது மட்டும் இந்த மண்ணின் மைந்தனுக்கு வேண்டும் என்பதில் அழுத்தமாக உறுதியாக இருக்க வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கிறேன். நீ ரொம்ப ஒரு பெரிய சந்தர்ப்பத்தை நான் இதெல்லாம் பேசக்கூடாது, இதுதான் நான் பேச மாட்டேயா. வந்தால் எங்கேயாவது நான் திசை மாதிரி போயிடுவேன், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி தொலைச்சிடுவேன். அதனால் மைக் பிடிக்கிறதில்லன்னு சொன்னேன். இருந்தாலும் பேரரசு மிக பிரம்மாண்டமாக நடத்திட்டு, சின்ன ஃபங்க்ஷன் தான், பெரிய ஃபங்க்ஷன். சேர சோழ பாண்டியன் பெருமையாக இருந்துச்சு. என்னை பாடல, எங்கேயோ எனக்கு ஒரு ஈரன் பட்டுச்சு. சேர சோழ பாண்டியன் உட்கார வச்சேன். கிரேட். நான் சொல்லுவேன், கிரீடங்களை வாங்கி அதை நான் கக்கத்தில் வைக்கிறேன். கிரீடம் மகுடங்களும் உங்கள் புகழ்களும் இங்கே வாங்காத, சீல் பிடிச்சிடும். இதில் நீ மாட்டினா சீல் பிடிச்சிடும், கக்கத்தில் வை. இந்த புகழ் நிரந்தரம் கிடையாது, எதுவுமே நிரந்தரம் கிடையாது. என் சமகால மனிதர்கள்லாம் போயிட்டான், எதுவும் நிரந்தரம் கிடையாது. இது ஒரு போலியான ஒரு வாழ்க்கை. ஆனால் வாழ்ந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. we have to live. பட் எதையும் நம்ம எடுத்துகிட்டு போக போகிறதில்ல, கொண்டு போகல. இந்த சின்ன சின்ன அப்போ சந்தோஷங்கள் தான், இதை அனுபவிச்சுக்கணும் உலகம். அதனால் இனிமேல் விழாவுக்கு கூப்பிடுறா இந்த வயதான, நான் வயசானவன் சொல்லலை, வயதானவங்கள்லாம் நீண்ட நேரம் வைக்கல அனுப்பிச்சோம். ஏன்னா ஒரு லெவலுக்கு மேலே எங்களுக்கு அப்படி ஸ்திரத்தன்மை எல்லாம் காமன் நிற்கணும். கடைசி வரைக்கும் இப்படி இருக்கணும். எம்ஜிஆருக்கு நான் கடைசியாக செஞ்சது அவருடைய இமேஜை
போகக்கூடாதுங்கிறது பல வேலைகள் பண்ணோம். ஏன்னா நைட் 3 o'clock ஒரு 7 பேர் தான் இருந்தோம் அவருடைய டெத்தில். நான் தினத்தந்தி ஆதித்தன், அவர் ஸ்ரீபால், ஒரு 9 பேர் இருந்தோம். அந்த இமேஜ் ஆயிரம். ஏன்னா இன்றைக்கும் அவர் மறைவுக்கு பின்னால் 35 ஆண்டுகளாக தமிழருக்கு அவர் தான் ஆண்டுகிட்டு இருக்கார். உங்களுக்கு ஸ்டில் டுடே நோபடி ஹேஸ் கட்ஸ் டு அவரை பற்றி ஒரு வார்த்தை சொல்ல முடியாது. எந்த தலைவனையும் சொல்லிடுவோம். மகாத்மா காந்தியே சொல்லிட்டாங்க, இவர் சொல்ல முடியாது. 35 ஆண்டுகளில் ஸ்டில் இஸ் அப்பேற்பட்ட இமேஜ் போயிடக்கூடாதுன்னு. ஏன்னா அவர் புகழை தூக்கி தலையில் வச்சுக்கல.